வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்லாம் வச்சு கூட்டாஞ்சோறு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். கூட்டாஞ்சோறு அப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு செய்கிற சாப்பாடு பேர் தான் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் கூட்டமாக செய்கிறதுனால இந்த சாப்பாடு கூட்டாஞ்சோறு அப்படின்னு நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இப்போது குட்டி அடுப்பு வச்சுட்டு அதில் குட்டி கடாயை வச்சு அதில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளம் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி லீவில் பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யுங்க. ஸோ குழந்தைங்க கற்றுக்கவும் செய்வாங்க. ஸோ பார்க்க இன்ட்ரெஸ்டாகவும் ஜாலியாகவும் இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி அடுப்பில் நம்ம குட்டியாக ஏதாவது சமைக்கும் போது நல்லா நமக்குமே ஜாலியாக இருக்கும். பசங்களும் நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. ப்ளஸ் பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் குட்டி குட்டியாக அப்பளம் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். பசங்க நல்லா ஜாலியாக நான் போடுறேன்னு சொல்லி மாற்றி குட்டி குட்டியாக அதில் அப்பளம் போட்டு மாற்றி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பளம் பொரிச்சாச்சு, அதை மூடி டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ அதே கடாயில் எண்ணெய் அதிகமாகவே இருந்துச்சு, அதனால் அப்படியே தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன்னு சொல்லி போட்டுட்டு எங்கேஜாக இருந்தாங்க. என் பசங்க 2, அப்புறம் என்னோடய சிஸ்டர் பசங்க 2. ஸோ மொத்தம் 4 பேர் இதில் நல்லா எங்கேஜாக நல்லா ஜாலியாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி, குட்டி தக்காளி 2 எடுத்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ண பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா அது உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா உருளைக்கிழங்கும் வெந்து இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம். அப்புறம் சூடான சாதத்தில் இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக கேஸ் அடுப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிடும் போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு இந்த தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு ஒரு கையில் கொடுத்து அந்த அப்பளத்தை மேலே வச்சு சாப்பிட சொல்லும் போது ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, டெய்லி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த குட்டி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா கீழே நல்ல கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.